வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் தட்டக்காய் செடி வச்சேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். தட்டக்காய்னா பொரியல் தட்டைங்க, கேரளா தட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து சீக்கிரம் காய்ச்சிருங்க, கொஞ்சம் கடகடன்னு காய்ச்சிரும். நான் வருஷம் இந்த செடி வைப்பேன், இந்த வருஷமும் வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டேன் இந்த தடவை. நிறைய காய் கொடுக்கும், நீட்டாக நல்லா காய்க்கும். அதனால் இந்த செடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெத்தலை வச்சுருக்குறோம் இப்போது புதுசாக. இது ரெண்டுமே வச்சு ஒரு மாதத்துக்கு தான் இருக்கும். இந்த வெத்தலை வந்து பழைய செடி வந்து கள்ளிப்பூச்சி வந்துருச்சு, அந்த வெள்ளைப்பூச்சி, அதனால் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் இது வந்து புதுசு, இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த செடி. இது நல்லா துளுத்துருச்சு. இப்போது இங்கே பாருங்க, இந்த ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க வெத்தலை. இது கூட இதுக்கு கொடி கரெக்டாக கட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வளர்ந்துச்சுன்னா அந்த கொடியில் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். இது ரெண்டு புதுச்செடி இப்போ நம்மளுக்கு நல்லாவே வந்துருச்சு. இது ரோஸ் பாருங்கள், நல்லா நிறைய மொக்கு எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். ரோஸு புதுசாக ஒரு கிளை வந்து அந்த கிளையில் இந்த 4 மொக்கு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் பெரிய செடியில் நிறைய மொக்கு இருக்குது, பூவும் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. இந்த 7 days சொல்லுவாங்கள்ல, அந்த பூ எப்போவுமே 7 நாளைக்கு அந்த பூ இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பூ இப்போ கொஞ்சம் செடி நல்லா வந்துட்டுருக்குது. அது இல்லாமல் இப்போ 3 நாளாக மழை வேறங்க, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதான் பாருங்கள், இருட்டாக இருக்குது. மணி இப்போ 12:30, ஆனால் இருட்டிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். சும்மா தூறிக்கிட்டே இருக்குது மழையும். நிறைய பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா ரோஸு. மொக்கு நிறைய மொக்கு வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அதிலே ஒரு சங்குப்பூ செடிங்க, அதே வந்திருக்குது. அந்த பழைய சங்குப்பூ செடி விதை உழுந்துருக்கும் போல், அந்த விதை உழுந்து அதுவே வந்திருக்குது. அதில் இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூத்துருக்கு இந்த பூ. செடி சின்ன செடி தான் பாருங்கள், இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஒரே குழியில் இத்தனை செடி இருந்தால் எப்படி தான் வரும் செடி. எனக்கு செடி பிடிக்குங்கிறதுனால இஷ்டத்துக்கும் இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஊண்டி விட்டுறது, வர்றது வரட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, இந்த சங்குப்பூ செடி வந்து நிறைய பூத்துருக்குது. இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பூ பறிக்கலை. மற்ற பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வச்சுட்டேன் இன்றைக்கி.